ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்ட பராக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு குக்கிங் ரெசிபி தான். சிக்கன் லிவர் குழம்பு. புதுசாக சமையல் தெரியாதவங்களுக்கு எப்படி சமைச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். முதல்ல வெங்காயம்லாம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் எடுத்துக்கிட்டோமா, அதுக்கப்புறம் தக்காளியும் எடுத்து கச்சு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் சிம்பிளான ரெசிபி தானே. சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இது போதும். அப்போ இந்த லிவருக்குள்ளே அந்த சிக்கன் லிவர் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு அதுதான் இது போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளாக செய்யறதுக்கு. ஓகேவா, இது போதும். அப்புறம் எண்ணெய் எடுக்கிறோம், பேஸ் எண்ணெய். அதில் கொஞ்சம் கடுகு போட்டோன்னா அது கொஞ்சம் பொறன்னு பொறையும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து பட்டை லவங்கெல்லாம் இருக்குல்ல, சிக்கன்னா மீன் அது போட்டாகணும். அப்போ கொஞ்சம் ஸ்மெல் வரும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் அந்த பட்டை லவங்க அப்படி போடுறோம். நல்லா பொறுன்னு சவுண்டு வரும். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மேலே இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்களா, அதை எடுத்து போடுறோம். வெங்காயத்தை நல்லா பொறுமையாக போடணும். நம்ம மேலே எண்ணெய்லாம் தெரியக்கூடாது. பொறுமையாக அப்படியே போட்டுட்டு அது நல்லா போட்டு ஒரு கிண்டுறோம். நல்லா அந்த கலர் மாறுற வரையும் நல்லா ஒரு நல்லா கிண்டிட்டு கலர் மாறுற கிண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் தக்காளி எடுக்கிறோம். தக்காளி எடுத்து போடுறோம். தக்காளியும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் அது நல்லா வதங்குற வரையும் அதுவும் நல்லா நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பாருங்க கலர் முன்னாடி நல்லா அந்த கலரே மாறும், கொஞ்சம் தக்காளி கலராக மாறும். அதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ், கரம் மசாலா, அப்புறம் மல்லி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போட்டு ஒரு பரட்டுறோம், கிண்டுறோம். நல்லா கிண்ட பார்க்கவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஓகே, குழம்பு சூப்பராக வந்துடும். அந்த நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நல்லா வந்துடும். பார்த்தா கலர் பார்த்தே தெரியல. இப்போ நம்ம வந்து அந்த கறியை போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும்ல. பார்த்தோன்னா புதுசாக தெரியுங்களுக்கு, சிம்பிளாக செய்கிறவங்களுக்கு. அப்புறம் கறியை போடுறோம். அவ்வளோதான். இதை போட்டு போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அப்படியே போட்டு கறியை போட்டு அப்படியே நல்லா போட்டு ஒரு நல்லா ஒரு கிண்டுறோம். போட்டு கறி கிண்ட நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, நம்மளும் ஒரு குக் ஆகிடலாம், செஃப் ஆகிடலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ்குள்ளே வரோம். ஓகேவா, அதனால் நல்லா போட்டு பரட்டிட்டு ஒரு லைட்டாக ஸ்மெல்லு வரும். இந்த மசாலா ஸ்மெல்லாம் வரும். அப்பயே வந்து நம்மளும் ஐட்டம்டா, இது போதும். நம்ம ஊரில் இந்த ஊர் பொழைக்கிறதுக்கு வந்ததுக்கோசம் நம்ம சிம்பிளாக புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சாலே அவங்க திருப்தியாயிரும். அவங்களுக்கு பரட்டிகிட்டே இருக்கணும். அவங்கள பார்க்கவே அழகாக இருக்கும். பார்க்க வாய் ஊறுதாக்க. அப்படியே கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் காரம் வேணும், கொஞ்சம் பெப்பரை நல்லா போட்டு திருப்பி ஒரு பரட்டு, நல்லா ஒரு பரட்டே இருக்கணும். போட்டு நல்லா பரட்ட அந்த எண்ணெய்க்கும் அந்த மசாலாவுக்கும் அந்த பெப்பருக்கும் அப்படியே நல்லாயிரும், சூப்பராகிடும். பார்க்கவே நல்லா இன்றைக்கி நம்ம திருப்தியாக சாப்பிட போகிறோம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், தண்ணி எடுக்கணும். இதெல்லாம் ஓகே, இது முடிச்சுன்னா தண்ணியை ஊற்றினா முடிஞ்சு போச்சால் தான். நல்லா ஒரு தேவையான அளவு தண்ணியை நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ தண்ணியை ஊற்றிட்டு கிண்டி விட்டோன்னா அதுதான் முடிஞ்சிச்சு குழம்பு. இதுதான் குழம்பு, சிக்கன் லிவர் குழம்பு. சிம்பிளான ரெசிபி. இந்த குக்கிங் தெரியாதவங்களுக்கு இது போதும். நம்மளுக்கு நல்லா போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டால் குழம்பு ரெடி. அப்புறம் சோறை வச்சுட்டு சாப்பிட்டோன்னா ஓகே, திருப்தியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். ஓகே, நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.